இசை இல்லாத உலகமே கிடையாதுங்க. இசை தாங்க உலகம். குழந்தை பிறக்கும் போதே குவா குவான்னு சத்தம் போடுது. அந்த சத்தமே ஒரு சங்கீதம். அது இசை தெரிஞ்சுதான் சத்தம் போடுது. வயிற்றுக்குள்ளேயே டொக்கு டொக்குங்கும், அது ஒரு சத்தம், அது ஒரு இசை. ஹார்ட் துடிக்கிறது சத்தம் கேட்கும், அது ஒரு இசை. இசை இல்லாதவர்கள் யாரும் இல்லை. இசையை ரசிக்காதவர்கள் யாராச்சும் இருப்பாங்களா? யாரும் இருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பாட்டு எப்படி தோன்றுச்சுன்னா, காத்தடிக்கிறதுலேருந்து சவுண்டு, மூங்கில் உரசுறது சவுண்டு, இயற்கை சாதாரணம் பார்த்தீங்கன்னா நல்லா காற்று அடிச்சுன்னா அது சவுண்டு. இப்படியே மக்கள் தன்னால உருவான இசை, நடவு நடுறதுலேருந்து நாற்று பறிக்கிறதுலேருந்து இசை போயிட்டே இருந்தது ஒரு காலத்தில். அதுக்கப்புறம் திரை இசை தான் நம்ம எல்லாரையும் நம்ம கவர்ந்தது. சுதந்திர போராட்டத்திலேருந்து இசை நம்மளை கவர்ந்து கொண்டு தான் இருக்கு. பாடல்கள் மூலம் நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்கிறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் தெரியும், தியாகராஜர் பாவதர் அந்த காலத்தில் மன்மத லீலையை வென்றார் உண்டோ, மன்மத லீலையை வென்றார் உண்டோ. அந்த தியாகராஜ பாகவதற்குங்க என்ன பண்ணுவாங்கன்னா, குதிரை படை பாதுகாப்பு இருக்குமா. அப்படிப்பட்ட ரசிகர்களை உருவாக்கியவர் நம்ம தியாகராஜ பாகவதர் காலத்திலிருந்து இன்று வரை இசை பெரிதும் நம்மளை கவர்ந்து இழுக்கிறது. இப்போ தத்துவ பாடல்களை பற்றி நம்ம பேசணும்னு வச்சிங்களேன். ஒரு உதாரணத்துக்கு, மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை. மண்தான் கடைசியில் ஜெயிக்கிறது, இதை மனம்தான் உணர மறக்கிறது. கையில் கொஞ்சம் காசு இருந்தால் நீதான் அதற்கு உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை இணைப்பவனே மாறி முடிப்பவன் அறிவார். புரியுதா? ஒரு கைத்தறல் கொடுத்துடலாமே. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இதுதான் தத்துவங்கிறது. ஈஸியா மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, கடைசியில் ஜெயிக்கிறது மண்ணு தாண்டா. இந்த உலகத்தில் நீ இருக்கிறது கொஞ்ச நாள் 4 பேருக்கு லைன்ஸ் கிளப் மாதிரி நல்லது செஞ்சுட்டு போங்கடா அப்படின்னு பாடல்களில் தெளிவாக சொல்லியிருக்கிறார் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த படத்தில் வைரமுத்து அவர்கள். இப்படி தத்துவ பாடல்கள் ஒரு பக்கம் இருக்கு. காதல் பாடல்கள், காதல் இல்லைன்னா இந்த உலகமே இல்லைன்றான். காதல் இல்லைன்னா இந்த உலகமே இல்லை. உதாரணத்துக்கு காதல் பாடல் பார்த்தீங்கன்னா, காதலி காதலி காதலில் தவிக்கிறே, ஆதலால் வா வா அன்பே அழைக்கிறே, காதலி காதலி காதலில் தவிக்கிறே. காதல் பாடல்கள் எப்படி இருக்கும், தத்துவ பாடல்கள் எப்படி இருக்கும் நான் சொல்லிட்டேன். இரண்டும் கலந்த கலவை இருக்கிறது. தத்துவ பாடல்கள் இருக்கு, காதல் பாடல்கள் இருக்கு. மருதகாசி அவர்கள் அந்த ஏர்முனைக்கு நேர் இங்கே எதுவுமே இல்லை இந்த பாட்டை பார்த்தீங்கன்னா, ஒரு பயிர் விளைஞ்சிருக்கு, அதுல நெற்கதிர்கள் முத்தி அப்படி கீழே இந்த வயலை வரப்ப தொடுது.
அப்போ ஒரு பெண்ணும் இருக்குது அங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு பாடல் போடுறாரு பாருங்க, அதான் கவிஞன். வளர்ந்து விட்ட பருவ பொன்போல் உனக்கு வெக்கமா, தரை குனிஞ்சி நீயும் பாக்கிரியே தரையின் பக்கமா, உன்னை வளர்த்து விட்ட தாய்க்கு தரும் ஆசை முத்தமா, என் மனைக்கு வர பாக்கிரியே நீ என் சொத்தமா. அதாவது பயிரையும் சொல்றாரு, என் மனைக்கு வர பாக்குற அந்த பொண்ணையும் சொல்றாரு. எப்படி சொல்றாரு? வளர்ந்து விட்ட பருவ பொன்போல் உனக்கு வெக்கமா, தலை குனிஞ்சு நீயும் பாக்கிரியே தரையும் பக்கமா, உன்னை வளர்த்து விட்ட தாய்க்கு தந்த ஆசை முத்தமா, உன்னை வளர்த்து விட்ட தாய்க்கு தந்த ஆசை முத்தமா, என் மனைக்கு வர பாக்கிரியே நீ என் சொந்தமா, ஏன் முன்னைக்கு நேரிங்கே எதுவுமே இல்லை, எங்கு நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை. எப்படிங்க இருக்கு இந்த பாட்டு? ரெண்டையும் கலந்த கமலஹாசன் ஒரு படத்துல சொல்லுவார், உள்ளே மிருகம் வெளியே கடவுள் இரண்டும் கலந்த கலவை நான். கவிஞர் நினைச்சா ஒரு காதல்ல தத்துவத்தையும் சேர்த்து சொல்லியிருக்கார் என்று சொன்னால் எப்படிப்பட்ட பாடல்கள் உருவாக்கி இருக்குது இந்த காலத்துல. இதுல நம்ம வேலை என்னன்னா, இன்னைக்கு ரெண்டு பக்கமும் நடுவில் உட்கார்ந்துருக்காரு நம்ம நடுவர். ரெண்டு பக்கத்துலேயும் எப்படி பேசுகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம தீர்ப்பு சொல்ல முடியும். அதுக்காக ஜீவா எனக்கு வந்து சின்ன பிள்ளையிலேருந்து ஃப்ரெண்டுங்கிறதுனால காதல் பாடல்களே அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது மாதிரி ஆவரணி ஆனந்தம் வந்து நம்ம சைடில் இருக்கார், நம்மளோட நெருங்கிய நண்பர்ன்னு சொல்லி நம்ம தீர்ப்பு வழங்க முடியாது. எப்படி பேசுகிறாங்க பார்ப்போம். முதல்ல யாரை பேச அடைக்கலாம்? ஓகே, அவர் ரெடியாக இருக்கார். காதல் பாடல்களே என்ற அணியின் சார்பாக நமது கோபால்சாமி சார் அவர்கள் இப்பொழுது உங்கள் முன்பு தேடிச்சோறு தினம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர் வாடப்பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவமெய்தி கொடும் கூற்றுக்கிரையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போல் நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய். வல்லமைதாராயோ இந்த மானுடம் பயனுற வாழ்வதற்கே என்னும் மகாகவி பாரதியின் கூற்றினை நினைவு கூர்ந்து பட்டிமன்ற தலைவர், நாகூர் நாகப்பட்டினம் லைன் சங்க உறுப்பினர்கள் மற்றும் அவர்தம் குடும்பத்தினர், இரு அணியினர் உள்ளிட்ட அவை நிறைந்த அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். நடுவர் அவர்களே, உங்களிடம் ஒரு கேள்வி. உலகத்திலேயே அதிகமாக பேசப்படும் ஒரு சொல் எது? ஒரே ஒரு விஷயம், எனக்கு எப்போதுமே நான் கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா கடைசி பெஞ்சில் உட்காந்துக்குவேன். இந்த கேள்வி கேட்டால் தெரிஞ்ச கேள்விக்குமே சரியாக பதில் தெரியாது, சொல்ல தெரியாது. என்ன போய் கேள்வி மட்டும் கேட்டாதீங்க. சரி, நானே சொல்லிடுறேன். சொல்லுங்க. உலகத்திலேயே அதிகமாக பேசப்படும் ஒரு சொல் காட், ஜிஓடி, காட். சரி, அதுக்கு அடுத்தபடியாக உலகத்திலேயே அதிகப்படியாக பேசப்படும் சொல் எது நடுவர் அவர்களே? உலகத்திலே அதிகப்படியாக பேசக்கூடிய சொல்லுன்னா லவ்வா? இதை மட்டும் கரெக்டா சொல்லிடுங்க. நான் அப்பவே உங்க மாமனார்ட்ட சொன்னேன், கொஞ்சம் யோசனை பண்ணி பொண்ணு கொடுங்கன்னு. நடுவர் அவர்களே ஒத்துக்கிட்டாங்க. நாங்க ஒத்துக்கிட்டேன். என்னங்க இது? நான் ஆரம்பிக்கவே இல்லைங்க, ஏதாச்சும் பேசுங்க. நான் ஒத்துக்கவே இல்லை இன்னும். தட்ஸ் யுவர் ஆனர், மை ஆர்குமெண்ட் இஸ் ஓவர். அதெல்லாம் கிடையாது. ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போங்க. சார், நடுவர் 5 நிமிஷம் பேசிட்டு போங்கன்னு சொல்லியிருக்காரு. நான் பேசிட்டு தான் போவேன், பாட மாட்டேன். ஏன்னா எனக்கு பாட தெரியாது. மக்களை பெரிதும் கவர்ந்தது காதல் பாடல்களே என்பதை இங்குள்ளவர்களுக்கு சொல்லித் தர வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் இங்குள்ள எல்லோரும் தங்களுக்கு பிடித்த ஒரு காதல் பாடலை மனதுக்குள் தினந்தோறும் இசைத்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எனது ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. காதல் பாடல்களை எல்லா இடங்களிலும் பாடலாம், கல்யாண வீட்டில் பாடலாம், எந்த விசேஷத்திலையும் பாடலாம். தத்துவ பாடல்களை எல்லா வீட்லையும் பாட முடியுமா? அடுத்து வந்து போனால் போகட்டும் போடான்னு ஒரு பாட்டு இருக்கு. அதை எந்த கல்யாண வீட்லையாவது நீங்க பாட சொல்லுங்க, நான் எதிரணிக்கு வந்துடுறேன். அது எப்படி பாட முடியுங்க? போனால் போகட்டும் போடான்னு கல்யாண வீட்டில் போய் பாட முடியுமா? அதனால காதல் பாடல்கள் தான் எல்லா விதத்திலும் சிறந்தது. காதலில் பல வகை உண்டு. நல்ல காதல், தெய்வீக காதல், டைம் பாஸ் காதல், பாலச்சந்தர் டைப் பளிச்சு காதல்,
பாரதி ராஜா டைப் உணர்வு காதல், டி ராஜேந்தர் டைப் ஒருதலை காதல், சங்கர் டைப் பளபள காதல், மணிரத்னம் டைப் மானசீக காதல், பாலா டைப்பிஸ்ட் ஐயோபாவ காதல், கௌதமேனன் டைப் ஸ்டைலிஷ் காதல், முருகதாஸ் டைப் சப்ஸ்டியூட் காதல், சின்னத்திரை டைப் கள்ளக்காதல் என்று காதலை விதவிதமாக சொல்லியது திரைப்படங்கள். தத்துவத்தை இத்தனை விதவிதமாக உங்களால் சொல்ல முடியுமா? கண்கள் இரண்டும் என்று உன்னை கண்டு பேசுமோ, காலம் இனிமேல் நம்மை ஒன்றாய் கொண்டு சேர்க்குமோ. கண்கள் இரண்டும் என்று உண்மை கண்டு பேசுமோ, காலம் இனிமேல் நம்மை ஒன்றாய் கொண்டு சேர்க்குமோ. கண்கள் இரண்டும் என்று உண்மை கண்டு பேசுமோ. அரசியும் ஆண்டியும் காதலித்தால் உயிர் இழப்புகளை சந்திக்க வேண்டும் என்பதை சொன்ன தொன்மையான படம் அம்பிகாபதி. இதில் வரும் அத்தனை பாடல்களும் காதலின் மேன்மையை சொல்லும் பாடல்கள். பாடியவர் AM ராஜா, B பானுமதி. மாசிலா உண்மை காதலே மாறுமோ, செல்வம் வந்த போதிலும். மாசிலா உண்மை காதலே மாறுமோ, செல்வம் வந்த போதிலே. பேசுவார்த்தை உண்மைதானா, வேதையை கேட்க நீங்க போடு வேசமா. மாசிலா உண்மை காதலே மாறுமோ, செல்வம் வந்த போதிலே. படம் தேவதாஸ் படம். படத்தின் எளிமையான காதல் பாடல் மூலம் தேவதாசும் பார்வதியும் இதிகாச பாத்திரங்களுக்கு இணையாக தமிழர்களின் இதயங்களில் இடம் பிடித்திருந்தார்கள். எழுத படிக்க தெரியாதவர்கள் கூட இந்த திரை இசை காதல் பாடல் வழியாக தேவதாசையும் பார்வதியும் நன்கு அறிந்து வைத்திருந்தார்கள். பண்ணையாரும் பண்ணையாளும் பண்ணையாரும் பண்ணையாளும் காதலித்தால் என்னவாகும் என்பதையும், காதலில் தோல்வியுற்றால் தாடி வளர்த்து தண்ணி அடிக்க வேண்டும் என்பதையும் விளக்கமாக சொன்ன ஒரு படம்தான் தேவதாஸ். அதில் பாடியவர்கள் கண்டசாலா, P சுசிலா. ஓ தேவதாஸ். இப்படி ஆயிரக்கணக்கான பாடல்களை உதாரணமாக சொல்லலாம். நேரம் கருதி மக்களை பெரிதும் கவர்ந்தது காதல் பாடல்களே, காதல் பாடல்களே என்று நல்ல தீர்ப்பு வழங்க வேண்டி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். காதல் பாடல்களே என்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு நமக்கு வராத சில பாட்டெல்லாம் எடுத்து பாடினா நம்ம என்ன பண்றது? எந்த காலத்துல மாசிலா உண்மை காதலே மாறுமோ, செல்வம் வந்த போதிலே. அந்த காலத்துல எப்படி காதல் இருந்துச்சு, அந்த காலத்துல பேசுவதே கஷ்டம். அப்பையும் லவ் பண்ணியிருக்காங்கன்னா எவ்வளோ கஷ்டப்படணும். அதனால அந்த காலத்திலிருந்தே இந்த காலம் வரைக்குமே மக்களை பெரிதும் கவர்ந்தது காதல் பாடல்களே என்று அடித்து சொல்லிட்டு போயிருக்கார். இது ஒரு பக்கம் வந்து நம்ம காளிமுத்து மேடம் இதுக்கு எப்படி பதிலடி கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். வாங்க மேடம். நல்லதொரு தீர்ப்பை வழங்க வந்திருக்கின்ற நடுவர் அவர்களே, எங்கள் அணியினுடைய தலைவர் வெற்றி கூட்டணி ஆவராணி ஆனந்தன் ஐயா அவர்களே, நாம் தோல்வியை தழுவோம் என்று தெரிந்திருந்தும் கூட மிடுக்காக அமர்ந்திருக்கின்ற எதிர்க்கட்சி தலைவர் அருமை சகோதரி ஜீவா பழனிவேல் அவர்களே, அடுக்கடுக்காக தோசை வகைகளை சொல்வது போல காதல் வகைகளை சொல்லி சென்றிருக்கின்ற எனது அருமை சகோதரர் கோபால்சாமி அவர்களே, இந்த அரங்கிலே நிறைந்திருக்கின்ற அரிமா சொந்தங்களே, அவர்தம் குடும்பத்தினர்களே, நண்பர்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். மக்கள் மனதில் பெரிதும் நிலைத்து நிற்பது தத்துவ பாடல்தான் என்பதற்கு ஒரு சில சான்றுகளை உங்கள் முன் வைக்கலாம் என்று விரும்புகின்றேன். ஒரு பாடல். பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும்.
பாட்டு இது. உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது நம்மளாம் மதிப்பாங்க. அது கொஞ்சம் நிலைமை கீழே இறங்கி வச்சுன்னா நம்மளை யாரும் மதிக்கிறது இல்லைங்கிறதுக்காக ஒரு அருமையான பாடலை எடுத்து சொல்லியிருக்கீங்க. தொடருங்க. அடுத்து பாருங்க ஒரு அருமையான தத்துவ பாட்டு. ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி. ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி. உன்னை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி. உன்னை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி. ஓகே ஓகே. ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி. ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி. ஓகே. அது போல ஒரு நல்ல நல்ல விஷயம்லாம் தத்துவத்தில் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே தொடருங்க. காதலை பத்தி சொன்னாங்க. தத்துவம் நிறைந்த காதல் தான் ஒரு சிறந்த காதல். அதுதான் மக்கள் மனதில் நிலைத்து நிற்கும். அதுக்கு ஒரே ஒரு பாட்டு மட்டும் பாடிட்டு நான் முடிச்சுக்கிறேன். சரி. யாருக்காக 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 இது யாருக்காக இந்த மாளிகை வசந்த மாளிகை காதலோவியம் கலைந்த மாளிகை. யாருக்காக யாருக்காக காதலே போ போ காதலே வா வா. மரணம் என்னும் தூது வந்தது அது மங்கை என்னும் வடிவில் வந்தது. மரணம் என்னும் தூது வந்தது அது மங்கை என்னும் வடிவில் வந்தது. சொர்க்கமாக நான் நினைத்தது சொர்க்கமாக மாறிவிட்டது. என் கல்லறையில் அவள் இரக்கமில்லாதவள் என்று பாடுங்கள். என் கல்லறையில் இவன் பைத்தியக்காரன். மரணம் என்னும் தூது வந்தது அது மங்கை என்ற வடிவில் வந்தது. எவ்வளவு பெரிய கஷ்டமான பாட்டு. அதை எடுத்து அவங்க பாடியிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். பாத்தீங்கன்னா சிறந்த பேச்சாளர் நமது கவிஞர் ஆவராணி ஆனந்தன் அவர்கள் மக்களை பெரிதும் கவர்ந்தது தத்துவ பாடல்களே என்ற அணியின் சார்பாக இப்பொழுது பேச வருகிறார். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு தெய்வத்தானாகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். ஒன்றே குலம் என்று பாடுவோம் ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். ஒன்றே குலம் என்று பாடுவோம் ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். அன்பின் வடிவமாக அன்னை உருவமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம். ஒன்றே குலம் என்று பாடுவோம் ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். நாகப்பட்டினத்தினுடைய வரலாற்றிலே தன்னுடைய தடத்தை தொடர்ந்து பதித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாகூர் நாகப்பட்டினம் அரிமா சங்கத்தினுடைய வரலாற்றிலே இன்றைக்கும் புத்தாண்டு, பொங்கல் மற்றும் கிறிஸ்துமஸ் விழாவை மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நாகூர் நாகப்பட்டினம் அரிமா சங்கத்தினுடைய சொந்தங்களே, இந்த நல்ல நிகழ்விற்கு நடுவராக இருக்கக்கூடிய என்னுடைய சிறுவயது முதல் நண்பர், அன்பிற்குரிய பாடகர், பன்முக திறமை கொண்ட செல்வன் அவர்களே, எதிரணியிலே சிறப்பாக பேசியும் பேசவும் இருக்கிற அறிஞர் பெருமக்களே, என்னணியிலே அருமையா ஒரு பெண் சிவாஜின்னு சொல்லலாம். அவங்க மரணம் என்னும் தூது வந்துட்டு அப்படியே ஆக்ஷன் சொன்னாங்க. ஒரு வாட்டி நல்லா கைத்தட்டலாம். எங்க கூட்டணி வெற்றி கூட்டணி தான். எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நடுவர் அவர்களே, ஐயா பேசினார், கோபால்சாமி ஐயா தொடங்கினதே தத்துவத்தோட தொடங்குறாரு. சேடி சோர் நிதம் தின்றுன்னு ஆரம்பிக்கிறாரு. என்ன அழகா
அம்மா பேசுறப்ப பாத்தீங்கன்னா எங்களுடைய கூட்டணி வெற்றி கூட்டணி அப்படின்னாங்க. ஏன்னா வாழ்க்கையில தத்துவம் தான் அந்த நடுவர் அவர்களே, வாழ்க்கையை வந்து சீரமைக்கிறதே தத்துவம் தான். ஏன்னா மனிதனுடைய மனதை பண்படுத்துவது பெரியோர்களுடைய தத்துவ ஞானிகளுடைய தத்துவங்கள் தான் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது, உயர்த்தி கொண்டிருக்கிறதுன்னு பேசுவதற்காக வந்திருக்கிறேன். பண்ணி பண்ணி திருந்திய பிறகுதான் நாகரிகம் பிறந்ததடி. தவறுகள் குற்றமல்ல, சரிவுகள் வெற்றி அல்ல, பாடம் படி பவள கொடி. உள்ளம் என்பது பூந்தொட்டியானால் நாளை துன்பமில்லை. புயல் மையம் கொண்டால் மழை மண்ணில் உண்டு. எந்த தீமை கொள்ளும் சிறு நன்மை உண்டு. ஓ சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையில் பாதிபதம். சந்தோஷம் இல்லை என்றால் மனிதர்க்கு ஏது பலம். நடுவர்களே, சந்தோஷமா அந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு இந்த விளையாட்டுல வெற்றி பெற்ற மாணவர்களுக்கெல்லாம் ஒரு கைத்தட்டல போடலாம். நம்ம நல்ல அழகான குழந்தைகள், இந்த குழந்தைகளுக்காக எவ்வளவு தத்துவங்களை சொல்லியிருக்காங்க. அம்மா பாடினாங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுத்தத்தை பத்தி. அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம். அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம். இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. அப்படிப்பட்ட குழந்தைகளோட வந்திருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் என்னுடைய வணக்கத்தை சொல்லி, ரொம்ப நேரம் பேசுறதுக்கு நேரம் இல்லாததுனால நடுவர் அவர் என்ன ஒரு மாதிரியா பாக்குறாரு. நடுவர் அவர்கள் வந்து நட்பு பத்தி சொன்னாங்க. தோழனின் தோள்களும் அன்னை மடி, அவன் தூரத்தில் புத்திட்ட தொப்புள் கொடின்னு ஒரு பாட்டுல. அது மாதிரி அம்மாவுக்கு குழந்தைகளுக்கு உள்ள உறவு தான் தொப்புள் கொடி உறவு, நெருக்கமானதும்பாங்க. அதை விட சிறந்த நட்பின் நெருக்கமாக இருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி, வாழ்க்கையில நிறைய பாடல்களை பாடலாம், ஆனா தத்துவ பாடல்கள் தான் ஒரு மனிதனை வந்து சிந்திக்க வைக்கும், செயல்பட வைக்கும். காதல் பாட்டு இருக்கு, அந்த நேரத்துக்கு ஒரு கிளுகிளுப்பு ஏற்படுத்தும். ஐயாவுடைய வயசுக்கு பாத்தீங்கன்னா அவர் என்ன டைரக்டர், ஒவ்வொரு டைரக்டருக்கும் ஒரு அடைமொழி கொடுத்து அந்த காதலை பத்தி ஒரு ரிசர்ச்சே நடத்திருக்கிறார். அப்படியெல்லாம் இல்லை, அது வந்து டைம் பாஸ் தான். தத்துவ பாடல்களை நம்ம தொடர்ந்து கேட்க வேண்டும் என்று சொல்லி நிறைய பாடல்களை நாம் பாடிக்கொண்டே இருக்கலாம். தத்துவங்கள் தான் ஒரு மனிதனை சந்தோஷப்படுத்துகிறது மட்டுமல்லாமல் வாழ்க்கையிலே உயர்வடைவதற்கும் அவர்களுடைய லட்சியங்களை தொடுவதற்கும் தத்துவ பாடல்களே துணை செய்கிறது என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இதான் ஆவராணி ஆனந்தத்துக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். ஏன்னா நேரம் கருதி காலம் கருதி சுருக்கமா பேசி சொல்ல வந்த விஷயத்தை டக்குன்னு அடிச்சிருக்கார். கொஞ்ச நாள் தான் காதல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கிளுகிளுப்பு, அப்புறம்லாம் வாழ்க்கைக்கு நமக்கு ரொம்ப தேவையெல்லாம் தத்துவம் தாயா, என்ன பெரிய காதல் கிழிக்குதுக்கு மண்ணாங்கட்டி அப்படிங்கிறார். அதனால இது வந்து நியாயமா, அவர் சொன்னதெல்லாம் சரியா அப்படின்னு நம்ம ஜீவா பழனிவேலு கொஞ்சம் யோசனையில தான் இருக்காங்க. எப்படி பதிலடி கொடுப்பாங்களா என்னங்கிறத பார்ப்போம். அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் எல்லாம் அல்ல இறைவனுடைய பேரொருளால் மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நாகூர் நாகப்பட்டினத்துடைய அரிமா சங்க கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டத்தினுடைய உச்சகட்ட நிகழ்ச்சியாக அமைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பட்டிமன்றத்தினுடைய நடுவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய என்றென்றும் காதல் இளவரசராக அமர்ந்திருக்கக்கூடிய எனது அன்பிற்குரிய நட்பு நடுவர் அவர்களே, மாட்டான் தோட்டத்து மல்லிகைக்கு மனமுண்டு என்பது போல தத்துவத்தை கக்கிவிட்டு சென்றிருக்கக்கூடிய என் பிரியமான எதிரணியினர்களே, மற்றும் என் அணியிலே முழுமை பெற்ற காதல் எல்லாம் முதுமை வரை கூட வரும் என்று காதல் பாடல்களை வசனமாக சொன்னாலும் கூட எல்லோரையும் கேட்க வைத்த எனது அன்பிற்குரிய சகோதரர் அவர்களே, நடுவர் அவர்களே, எனக்கு இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய அப்படி இந்த முன்வரிசையில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய பார்க்கும் பொழுது கண்ணதாசனுடைய ஒரு கவிதை தான் ஞாபகம் வந்துச்சு.
சொல்லு. கூத்தன் இருந்தான், குறளரசர் தான் இருந்தார், தமிழுக்கு வாழ்வு தந்த கம்பன் இருந்தான், கவிக்கால மேகமெனும் அம்பன் இருந்தான், வயதான தமிழ் பாட்டி அவ்வை இருந்தாள், புலியோடு சீதனமாய் புலிச்சோழ நாடடைந்த புகழேந்தி தான் இருந்தான், தமிழுக்கு வாழ்வு தந்த கம்பன் இருந்தான், கவிக்கால மேகமெனும் அம்பு இருந்தான், புலியோடு சீதனமாய் புலிச்சோழ நடந்த புகழேந்தி தான் இருந்தான், நக்கீரன் நப்பூதன் நன்னாகன் நப்பசலை ஒக்கூர் மாசாத்தி ஒன் சார்ந்த சிலம்பெடுத்த தக்கோன் இளங்கோ தமிழுக்கு உயிர் கொடுத்த பல்லவனாம் நந்தி பாட்டெடுத்த அவன் தம்பி தேரழந்தூர் கம்பனுக்கே தந்து தமிழ் வளர்த்த சடையப்ப வள்ளல் அனுபவித்த காதலையே அள்ளி தந்த திரிகூட ராசப்பன் அத்தனையும் தமிழ் வடிவம் என்று கண்ணதாசன் சொன்னாரே. இருக்கக்கூடிய அரிமா சங்க அத்தனை உறுப்பினர்களையும் பார்க்கின்ற பொழுது அப்படியே காதல் ரசம் சொட்ட அமர்ந்திருக்காங்க. இப்ப அவங்களெல்லாம் பாக்குறப்போ உனக்கு காதல் மன்னர்களா தெரிந்தா? நடுவர் அவர்களே, காதலை பத்திட்டோ சின்ன வயசோட விட்டுட்டு போகணும்னு யார் சொன்னா? யாரு சொன்ன? நான் என்ன நினைக்கிறேன், அதாவது 50லும் ஆசை வரும், ஆசையுடன் பாசம் வரும், இதில் அந்த ரங்கம் கிடையாதம்மா அப்படி சொல்றியா? நாள் செல்ல சுகம்தானம்மா. காதல்னா என்ன நினைக்கிறீங்க நடுவர்களே? நீங்க சொன்னீங்க இந்த உலகத்துல காதல் ஒண்ணு இல்லைன்னா உலகமே இல்லை. இந்த உலகம் சுத்திட்டு இருக்குல்ல நடுவர்களே, இறைவன் படைத்த 8000 கோடி ஜீவராசிகள்ல புல் பூண்டுல இருந்து அத்தனையுமே காதல் ரசம் சொட்ட வாழ்ந்துட்டு இருக்கு. நான் என்ன கேட்கிறேன் ஐயா, நீங்க ஆனந்தனை ரொம்ப சாதாரண ஆளா நினைக்காதீங்க. நாங்க எங்க பட்டிமன்றம் போனாலும் கார் எடுத்துட்டு ஆனந்தன் சாரை தான் கூட்டிட்டு போவோம். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், கார் போதுன்னு வச்சுங்களேன், இப்ப அங்க போகும்பொழுது இந்த பாதை என்ன ஊருக்கு போகுதுன்னு கேட்போம். தத்துவ மதம் எங்கே செல்லும் இந்த பாதை யார்தான் அறிவார். நீங்க எங்க போங்க தத்துவம் தான். நான் என்ன கேட்கிறேன், ஒரு இயற்கை கூட காதல் வசப்படும் சொன்னான் எங்க கவிஞன். அதாவது ஒண்ணு இல்ல, ஒரு சிட்டுக்குருவி இருக்குல்ல, இந்த 2 சிட்டுக்குருவி ஒன்னா அப்படியே மூக்கு வச்சு பேசுன்னு வச்சுங்களேன், அது காதலுங்க. இந்த மூங்கி ஒன்னோட ஒண்ணு உரசிக்கிறதுல அது காதல். இயற்கையே காதல் வசப்படும் போது நீங்க ஏங்க காதலுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு சொல்றீங்க? சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே மூழ்கிட கண்டேனே. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே மூழ்கிட கண்டேனே, மொட்டு விரிந்த மலரினிலே வண்டு மூழ்கிட கண்டேனே, மூங்கிலிலே காற்று வந்து மூழ்கிட கண்டேனே, சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேந்திட கண்டேனே. நடுவர் அவர்களே, இந்த மாதிரி சிட்டுக்குருவி இயற்கை கூட காதல் வயப்படும் பொழுது நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு குழந்தைங்க எல்லாம் விளையாண்டாங்கல்ல, இத்தனை நேரம் போட்டி வச்சாங்கல்ல, இந்த குழந்தைங்க எல்லாம் யாருங்க? ஆணும் பெண்ணும் கருத்தொருமித்த காதல் வாழ்க்கை வாழ்ந்ததனால் வந்தவங்க குழந்தைங்க. வாழ்க்கையில குழந்தை இல்லைன்னா என்னங்க அப்புறம்? நான் என்ன கேட்கிறேன், தத்துவம். எங்க அக்கா வந்தாங்க, காளிமுத்தக்கா. யாருக்காக? நான் என்ன கேட்கிறேன், இந்த மாதிரி கத்துனா எங்கெங்க அங்க காதல் வரும்? விட்டுட்டு எப்ப ஓடலாம் தாங்க பார்த்துட்டு போங்க. காதல்னா இப்படியா கத்துறது? ஏன் அதே வசந்த மாளிகையில காதல்னாலே அதுக்கு உலகமே இன்னைக்கும் அப்படி சுத்துதுன்னா அதுக்கு அந்த காதல் தாங்க. புரியுதா? காதல்னா என்னன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லி கொடுத்து போட்டான். இல்ல, காதல்னா அது காதல் என்பது பொது ஒட்டம ரத்தம் மட்டும் தானே, தண்ணி ஒட்டம. காதல் என்பது பொது ஒட்டம ரத்தம் மட்டும் தானே, தண்ணி ஒட்டம. அப்பனும் தானும் சேராம போனா நீயும் தான் பிறக்க முடியுமா? இனி எப்போதும் நீயும் தான் மறுக்க முடியுமா? அததானே இப்ப சொன்னேன். ஆமா நடுவர்களே, நான் ஒரு காலத்துல எங்க ஆனந்தன் சார் கூட சேர்ந்து தத்துவ பாட்டு தாங்க பாடிட்டு இருந்தேன். தத்துவ பாட்டு தான் பாடிட்டு இருந்தேன். நிறைய பட்டிமன்றம்லாம் போவோம், நிறைய தத்துவ பாட்டு பாடினேன்.
கல்யாணத்தன்னைக்கு இந்த ரிசப்ஷன் நடக்கும்ல, என் கல்யாணத்தன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சு பொண்ணு மாப்பிள்ளை உட்கார வச்சிருப்பாங்கல்ல, உட்கார்ந்துருக்கக்குள்ள சொன்னாரு அவரு, ஜீவா உன்னை பாடையில பார்க்கணும்னாரு. பாடையில ஐயோ நான் பயந்து போயிட்டேன். என்ன மாமா கல்யாணத்தன்னைக்கு பாடையில பாக்கணுங்களேன்னு. இல்ல பிள்ளை நீ பாட்டு பாடையில பாக்கணும்னாரு. ஆமா நீ நிறைய பாட்டெல்லாம் பாடுவியாமல, பட்டிமன்றம் போய் ஏதோ ஆனந்தம் கூட ஒரு பாட்டு பாடுனாரு. நான் அப்ப நான் தத்துவ பாட்டு தானே, நீயும் பொம்மை நானும் பொம்மை நினைச்சு பார்த்தா எல்லாம் உண்மை டொட்டடடை டொட்டடடை டொட்டடை பாருங்க. கரண்ட் போயிட்டு கரண்ட் போனதும் கொஞ்ச நேரம் கழிச்சு கரண்ட் வந்து பாக்குற பக்கத்துல இருந்த மனுஷனை ஆளை காணும். ஒத்த தத்துவ பாட்டு மனுஷனே காண அடிச்சிருச்சு. 2 வருஷம் நடுவர்களே ஆளையே காணும். 2 வருஷம் கழிச்சு திடீர்னு ஒரு போன் வந்துச்சு. எங்க மாமா போனீங்க? என்ன பாட்டாடி பாடுறேன், 6000 பத்திரிக்கை அடிச்சு ஊரை கூப்பிட்டு கல்யாணம் பண்ணா, நீயும் பொம்மை நானும் பொம்மைன்னு ஒப்பாரி வைக்கிற, பாட்டா பாடுற, இப்பவும் இந்த பாட்டு தான் பாடுறியா, இப்பவும் நீ ஆனந்தன் கூட போய் தத்துவ பாட்டு தான் பாடுறியா? சாச்ச இப்ப நான் யாரு கூட பேசிட்டு இருக்கிறேன்? என்றென்றும் இளமையோடு இருக்கக்கூடிய காதல் இளவரசர் செல்வன் நடுவரா இருந்து நான் பேசுறேன். ஒரே ஒரு பாட்டு பாடு, நான் வர்றதா இல்லையான்னு முடிவு பண்றேன்னாரு. நான் இப்ப காதல் பாட்டு தான் பாடிட்டு இருக்கேன். ஒரு பாட்டு சாம்பிளுக்கு பண்ணாரு. என்ன நினைச்ச நீ என்ன நினைச்ச, என் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு கச்ச போது, என்ன நினைச்ச நீ என்ன நினைச்ச, என் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு கச்ச போது, சொக்கி தவிச்ச சொக்கி தவிச்ச சொக்கத்தங்கம் சிக்கியத துள்ளி குதிச்ச, சொக்கி தவிச்ச சொக்கி தவிச்ச சொக்கத்தங்கம் சிக்கியத துள்ளி குதிச்ச, சால சரலது கண்ணோர முறையில் ஒன்ன நினைச்ச நான் ஒன்ன நினைச்ச, எந்த பூர்வ ஜென்ம புண்ணியமோ ஒன்ன அடைஞ்ச, ஒன்ன நினைச்ச நான் ஒன்ன நினைச்ச, எந்த பூர்வ ஜென்ம புண்ணியமோ ஒன்ன அடைஞ்ச. என்னையா நடுவர் அவர்கள் என்ன நினைச்சியா? என்ன நினைச்சேன், அவரை நினைச்சேன். இந்த பாட்டை கேட்ட வயதுக்கு இப்ப எங்கம்மா மாறிக்கன்னா சிங்கப்பூர்ல இருக்கன்னாரு. உள்ளூருக்குள்ள இருந்தா கூட உன் அண்ணன் தம்பியை விட்டு கூப்பிட்டு வந்துடும் சிங்கப்பூர் போயிட்டேன்னாரு. மாமா இந்த பாட்டை கேட்டது என்ன தோணுதுன்னு, சென்னையில வந்து இறங்குனா ஒரு நாள் ஆகும்னு சொல்லி திருச்சியில இறங்கி 3 மணி நேரத்துல வீட்டுக்கு வரவழைச்ச பாட்டு காதல் பாட்டு நடுவர்களே. 2 வருஷம் பேசல. இப்ப எங்க ஐயா வந்ததுமே ஸ்டெப்ஸில் வேணுமா மேடம் கேட்டாரு. 2 வருஷம் ஒரு குடும்ப வாழ்க்கை வாழாம இந்த தத்துவ பாட்டு பாடி வீணா போனுச்சுல. ஆனா அந்த பாட்டை பாடணும்னா 2 வருஷத்துக்கு கதையை பேசணும்ல. ஆனா தொண்டை கம்மி போச்சு, பாடணும் வேற வழி இல்லை. ஆனா அதையும் காதல் பாட்டுல கொண்டு வந்து வச்சங்க. துதுவலையட அரைச்சி தொண்டையில தான் நினைச்சி மாமங்கிட்ட பேச போறேன் மணிக்கணக்கா, பாத்தியா இல்லையா? நாள் கணக்கா பேசுற நடுவுல விடிய விடிய பேசணும்னா அதாங்க காதல் பாட்டு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தத்துவ பாட்டை கேட்க முடியுமா? தத்துவ பாட்டை கேட்க முடியுமான்னு நான் கேட்கிறேன். நடுவுல 10 நாளைக்கு முன்னாடி கோயிலுக்கு போனோம். 10 நாளைக்கு முன்னாடி கோயிலுக்கு போனோம். நான் வந்து அவர் வந்து 1/2 மணி நேரம் சாமி கும்பிட்டாரு. நான் அவர் 5 நிமிஷம் தான் கும்பிட்டேன். நான் சொன்னேன், மாமா உங்க அளவுக்கு என்னால 1/2 மணி நேரம்லாம் கும்பிட முடியாது, நீங்க என்ன வேண்டிக்கிட்டீங்க? என்ன ஃபர்ஸ்ட் லேடிஸ் ஃபர்ஸ்ட் நீ என்னன்னு கேட்டாரு. நான் சொன்னேன், நான் வந்து 7 ஜென்மத்துக்கும் நீங்க தான் மாமா புருஷனா வரணும்னு. நீங்க என்ன வேண்டிக்கிட்டீங்க? என்ன எனக்கு இந்த ஒரு ஜென்மமே போதுண்டினாரு. ஏன் தெரியுங்களா? நடுவுல இந்த ஒத்த ஜென்மத்திலேயே 7 ஜென்மத்தோட வாழ்க்கை வாழ்றோம்ல காதலா. அழகா இந்த உலகத்திலேயே ஆனா யாருன்னு கேட்டா ராமரையும் தர்மரையும் சொல்லுவோம். ஆனா நாங்க என்ன தெரியுமா சொல்லுவோம்? மாமா நீங்க தான் மாமா 7 ஜென்மத்துக்கு எங்களுக்கு வரணும்னு. ஏன்னா அவரை விட இழிச்சவா யாரும் விட மாட்டாங்க. ஆமா ஆமா. என்னன்னா ஆனந்த எதிரணியில ஒரு
ஆண் ஆளை போட்டிருக்கலாமோ, இப்ப லேடிய போட்டு விட்டு இந்த அடி அடிக்குதானே. ஒரு மைண்ட் வாய்ஸ் என்ன சொல்லுது தெரியுமா? பெண்ணை படைக்காதே பிரம்மனே, பாவம் ஆண்களே, பரிதாபம் நாங்களே, காலகாலமாய் தீயா சொல்லடா காதல் உலகமே நரகமே ஒரு மூடன். நடுவர் அவர்களே, ஆனா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் இங்க ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன். இங்க இருக்கக்கூடிய அத்தனை ஆண்கள் இருக்காங்கல்ல, நீங்க ஊரெல்லாம் சுத்திட்டு போகலாம், ஆனா வீட்டுக்கு போனது முதல்ல தேடுறது யாருங்க? யார? வீட்டுல ஒரு கசாயம் கட்டின ஒரு சாமியாரை தேடுவாங்க, மனைவி தானே. ஆனா அதுக்காக தான் நாங்க சொன்னோம், சேல மேல சேல வச்சு செவந்தப்பட்டு நூறு வச்சு ஊரு மெச்ச கை பிடிச்ச ஒரே ஒரு உத்தமரு. சேல மேல சேல வச்சு செவந்தப்பட்டு நூறு வச்சு ஊரு மெச்ச கை பிடிச்ச ஒரே ஒரு உத்தமரு. வீரபாண்டி தேரு போல வேறெடுத்த தங்கந்தா, ராமர் என்ன தர்மர் என்ன மாமா மனசு தங்கந்தா. மாமாவே நீ வேணும் ஏழு ஏழு ஜென்மந்தா. அடியில செய்தி சொல்லி அவளையும் தேதி வச்சு செய்தி சொன்ன மன்னவருதான், எனக்கு செய்தி சொன்ன மன்னவர்தான். சொந்தம் சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்சேன் மன்னவர் மன்னவருதான். அழைக்கு மன்னவர் மன்னவருதான், அழைக்கு மன்னவர் மன்னவருதான். என்ன இவ்வளவு பாட்டு பாடுற? உனக்கு எப்பல இருந்து நீ பாடுற? நான் சின்ன பிள்ளையில இருந்தே தான் பாடுறேன். சின்ன பிள்ளையில இருந்து பாடுறியா? ரைட். ஏன்னா இங்க ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கும் பாட தெரியும்னு சொல்லி இப்போ இந்த ஜீ தமிழ்ல நடக்கக்கூடிய சரிகம பதனி பாட்டுல திவினேஷ் பாடக்கூடிய பட்டு வண்ண ரோஜாவா, அந்த பாட்டை என்னை 10ஆவதுல மேடை ஏற்றி பாட வச்சு முதல் பரிசு வாங்க வச்சதே என்னுடைய அன்பு தோழன் செல்வன் தான். அப்பதான் எனக்கு பாட தெரியுன்ற ஒரு விஷயத்தையும் சொன்னது. ஏன்னா இந்த செல்வத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா இன்னைக்கு தான் உங்களுக்குலாம் தெரியும். ஆனால் இந்த ஒரு 1வது 2வது நாங்கள் என்ன 1வதுலேருந்து 10வது வரைக்கும் சொன்னோம் இல்லையா, 2 பேரும் சேர்ந்து உட்காந்து தான் படிப்போம். 10வதுக்கு பார்த்தீங்கன்னா யாரு காலையில் ஃபஸ்ட்டு எழுந்திருக்கிறோமோ அவங்க அவரை எழுந்திருக்கணும். அவர் முன்னாடி இருந்துச்சா என்னை எழுப்பணும், நான் எழுந்திரிச்சா அவரும் எழுப்பணும். 2 பேரும் சேர்ந்து உட்காந்து படிப்போம் 10வதுக்கு பப்ளிக்கு. இந்த மார்கழி மாதம் நல்லா ஞாபகம் இருக்கு. எங்கேயாச்சும் கோயிலில் பாட்டு பாட ஆரம்பிச்சா சரி, உடனடியே பாட்டை விட்டுட்டு படிப்பை விட்டுவிட்டு தாளம் போட ஆரம்பிச்சிடுவான். ஓங்கி தலையில ஒரே குட்டு, ஏய் படிடா, ஏன்டா இப்படி அநியாயம் பண்றேன்னு 1 மாசம் கூட படிப்புல. ஆனா இந்த கலை என்பது அவருக்கு அப்பையிலேருந்து பிறந்த ஒண்ணு. எனக்கு பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, ரோட்டுல படிக்கிற பாட்டு, நாள ராஜ்யம் பிடிக்கிற பாட்டு பாட்டு, இது முதலா வரும் பாட்டு, நீங்க நினைச்ச தாளம் போட்டு. நடுவர் அவர்களே, இந்த உலகம் காதல் 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 போயின் சாதல் 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 என்று பாடினானே பாரதி. இந்த உலகமே காதல் என்ற ஒரு ஈர்ப்பு விசையால் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் தத்துவத்திற்கு தீர்ப்பு சொன்னாலும் எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. நாங்கள் எல்லாம் கடைசி வரை காதலோடு வாழ்ந்து காதலோடு செல்வோம். காதல் தான் இந்த உலகத்தில் மிக மிக சிறந்த டானிக்கு. ஒரு மனுஷன் எப்படி உற்சாகமா இருந்தாலும் அவனை ஒரு தத்துவ பாட்டில் படுக்க வச்சிடலாம், ஒரே தத்துவ பாட்டில் படுக்க வச்சிடலாம். ஆனால் கீழே விழுந்து கிடப்பவனை கூட ஒரு பெண் நினைத்தால் அவனை வாழ வைக்கலாம் என்று சொன்னால் அந்த காதல் என்ற ஒரு உணர்வு அது ஏதோ திருமணத்திற்கு முன்னது அல்ல. அவன் வாழ்நாள் முழுக்கவும் காதல் என்ற ஒரு உணர்வு இருந்தால் அது நிச்சயமாக அவனை வாழ வைக்கும் என்று சொல்லி மக்களுடைய மனதை பெரிதும் கவர்ந்தது காதலே காதலே காதல் பாடல்களே என்று சொல்லி அற்புதமான வாய்ப்பிற்கு நன்றி கூறி வருகிறேன். நன்றி, வணக்கம். வேர்க்க வேர்க்க இப்படி போட்டு ஆனந்தனை போட்டு அடிச்சுட்ட. அவர் பாக்குறாரு, அப்படியே பாக்குறாரு, என்ன இந்த அம்மா இப்படி போட்டு பின்னி எடுக்குது, காதல் காதல்ன்ட்டு அப்படின்ட்டு. இப்போ 2 பக்கமும் பாத்தீங்கன்னா சிறப்பா பேசியிருக்காங்க நம்ம நடுவர். அதனால நம்ம ஆனந்தன் நல்லா பேசியிருக்காருங்க.
நம்ம ஜீவாவும் நல்லா பேசியிருக்காரு. ஆனால் மக்களின் மனதை பெரிதும் கவர்ந்தது வந்து தத்துவ பாடல்களும் காதல் பாடல்களும் ரெண்டும் தாங்க அப்படின்னு சொன்னால், நான்லாம் எய்த்தாப்பில் உட்காந்துருக்கேன்னா இழிச்ச வேண்டாம், நீ ஒரு நடுவராக இருந்துக்கிட்டு 2ல் 1 சொல்லு அப்படின்பாங்க. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, இந்த உலகத்தில் வந்து 2மே தேவைதான். காதல் நல்லா இருக்குனாலும் அதுக்கு தத்துவம் தேவைதான். முதல்ல தத்துவ பாடல்களில் பார்த்தோம்னாங்க, வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை, வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட எண்ணி விடாதே நீ. இதை விட தெளிவா பேய் கிடையாது பிசாசு கிடையாது அப்படின்னு ஒரு பாடல்கள்ல சொல்ல முடியும்னா அங்கதாங்க தத்துவம் ஜெயிக்குது இல்லையா? ஒரு தத்துவ பாட்டு. அடுத்த பாட்டு தத்துவ பாட்டுல பாத்தீங்கன்னா, மண் குடிசை வாசல் என்றாள் தென்றல் வர நிறுத்திடுமா, மாலை நிலா ஏழை என்றாள் வெளிச்சம் தர மறுத்திடுமா, உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை. அருமையான ஒரு வரிகளை போட்டு, அதாவது மண் குடிசை வாசம் என்றால் என்ற காற்று பூமி எல்லாமே ஆகாயம் எல்லாமே மழை நமக்கு கிடைக்க வேண்டிய இயற்கை எல்லாமே ஒண்ணுதாயா. இந்த நாட்டுல பணக்காரன் ஏழை அப்படிலாம் வித்தியாசம்லாம் கிடையாது. கடவுள் எல்லாருக்கும் பொதுவாக தான் கொடுத்துருக்கா. அந்த உலகத்தை நீ அனுபவிச்சுக்கிறது ஓன் வேலை அப்படின்ட்டு அந்த தத்துவத்துல சொல்லியிருக்கார். அதோட மீனவர்களுக்காக ஒரு பாட்டு போட்டிருக்கார். கடல் நீர் நடுவே பயணம் போனால் குடிநீர் தருபவர் யாரு? கடல் நீர் நடுவே பயணம் போனால் குடிநீர் தருபவர் யாரோ? தனியாய் வந்த துணிவை தவிர துணையாயிருப்பவர் யாரோ? வெள்ளி நிலாவே விளக்காயெரியும் கடல் தான் எங்கள் வீடு. வெள்ளி நிலாவே விளக்காயெரியும் கடல் தான் எங்கள் வீடு. முடிந்தால் முடியும் தொடர்ந்தால் தொடரும் இதுதான் எங்கள் வாழ்க்கை, இதுதான் எங்கள் வாழ்க்கை. இத ஒரு மீனவர் சமுதாயத்தை தூக்கி நிறுத்துகிற ஒரு பாட்டு எத்தனை வரிகள் போட்டாலும் பண்ண முடியுமா? அதுதான் அந்த தத்துவத்திலே இந்த பாடல்கள்லாம் வருது. ஆனந்தம் பார்க்கிறாரு, நடுவர் ஒரு கால் நமக்கு சப்போர்ட்டாவே போயிட்டே இருக்காரு. ஏன்னா அதுதான் வந்து தத்துவத்துல வந்து சிறப்பா இருக்கின்ற ஒரு விஷயம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், கடவுள் இருக்கிறாரா இல்லையா? கடவுள் இருக்கிறாரா இல்லையா? எத்தனை பேர் கடவுள் இருக்காருன்னு சொல்றீங்க? எல்லாருமே கடவுள் இருக்கார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவரு கண்ணதாசன் வரிகள்ல சொல்றார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், காட்டில் மிதக்கும் ஒளிகளிலே கடலில் மிதக்கும் அலைகளிலே, காட்டில் மிதக்கும் ஒளிகளிலே கடலில் தவழும் அலைகளிலே, இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனே தான் அறிவான். இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனே தான் அறிவான். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. அதாவது இந்த தத்துவத்துல என்னங்க இருக்கு? கடவுள் இருக்காரா இல்லையான்னு கமலஹாசன் ஒரு படத்துல சொல்லுவாரு, இருந்தா நல்லா இருக்குன்னு. ஆனா எம்ஜிஆர் சொல்லிட்டு போட்டார் இருக்காருன்ட்டு. அறிஞர் அண்ணா கூட ஒன்றே குலம் ஒருவனே தேவன் ஒரு பாடினார். ஒருவனே தேவன் இருக்காருன்னு சொல்லிட்டு போயிட்டார். இதெல்லாம் வந்து தத்துவத்துல வருது. அதோடு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தத்துவத்துல வந்திருக்கு. புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு, பஞ்சம் மட்டும் இங்கு இன்னும் மாறவில்லை, எங்கள் பாரதத்தின் சொத்து சண்டை தீரவில்லை. ஜாதிக்கொரு சங்கம் உண்டு, வீதிக்கொரு கட்சி உண்டு, நீதி சொல்ல மட்டும் இங்கு யாரும் இல்லை, தனம் நிம்மதியா வாழ ஒரு நாடு இல்லை. இது நாடா இல்ல வெறும் காடா, இதை கேட்க யாரும் இல்லை தோல். நாடா இல்ல
உயிருக்கு புஞ்சை உண்டு, இங்கு வாழ்றதுக்கு வழி இல்லையான்னு சொல்லி சிறப்பான தத்துவத்தை சொல்லி இருந்தாலும் காதலிலே ஒரு பாடல் இருக்குது. அதை கேட்டீங்கன்னா, பூக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம், வண்ணத்து பூச்சி உடம்பில் ஓவியங்கள் அதிசயம், துளை செல்லும் காற்று மெல்லிசையாதல் அதிசயம், குருநாதர் இல்லாத குயில் பாட்டு அதிசயம், அதிசயமே அசந்து போகும் நீ எந்தன் அதிசயம், கல் தோன்றி மண் தோன்றி கடல் தோன்றும் முன்னாலே உண்டான காதல் அதிசயம். ஓ 16 வயதான பருவத்தில் எல்லோர்க்கும் வளர்கின்ற காதல் அதிசயம். அதுல கல் தோன்றி மண் தோன்றி தோன்றதுக்கு, உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே தோன்றியதுதான் காதல் என்று தெளிவாக அதுல சொல்லியிருக்கிறார். அடுத்தது பாத்தீங்கன்னா, விழியில் விழுந்து இதயம் நுழைந்த உயிரில் கலந்த உறவே, அந்த பாட்டுல விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே, இரவு பகலும் உரசி கொள்ளும் அந்தி பொழுதில் வந்துவிடு, அலைகள் உரசும் கடலில் இருப்பே உயிரை திருப்பி தந்துவிடு. அதுல பாத்தீங்கன்னா, விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே அப்படின்னு சொல்லிப்பாரு. அந்த விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே ராமாயணத்துல பாத்தீங்கன்னா, அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள், காதல் பார்த்ததுடன் காதல் வருகிறது. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டதன் காதல் அப்படிங்கிறது இப்ப மட்டும் இல்ல, அந்த காலத்திலேயே ராமர் காலத்திலே இருந்திருக்குது. அதுதான் சொல்ற, கல் தோன்றி மண் தோன்றதுக்கு முன்னாடியே இருந்திருக்குது காதல் என்று சொல்லியிருக்கிறான் ஒரு கவிஞன். அந்த வகையிலே கவிஞர் கண்ணதாசன் ஒரு பாடலத்துடன் நான் நிறைவு செய்கிறேன். கண்ணதாசன் ஒரு பாடல் சொல்லியிருக்கார், காலங்களில் அவ்வளவு சொந்தம். அந்த பாடல்ல, பால் போல் சிரிப்பதில் பிள்ளை, அதில் பனி போல் அணைப்பதில் கண்ணி, பால் போல் சிரிப்பதில் பிள்ளை, அதில் பனி போல் அணைப்பது கண்ணி, கண் போல் காப்பதில் அன்னை, கண் போல் காப்பதில் அன்னை, அவள் கவிஞனாக்கினாள் என்னை, காலங்களில் அவள் வசந்தம், தலைகளிலே அவள் என்னங்க, பால் போல் சிரிப்பதில் பிள்ளை, பனி போல் அணைப்பதில் கண்ணி, கண் போல் காப்பதில் அன்னை, அவள் கவிஞனாக்கினாள் என்னை. கண்ணதாசன் சொல்றாரு, எப்பேற்பட்ட கண்ணதாசன், என்னை கவிஞன் ஆக்கியது அவள்தான், அதுதான் காதல், காதல் தான் இந்த உலகத்திலே சிறந்தது. தத்துவத்துக்கும் காதல் தேவைப்படுகிறது, ரெண்டையும் பிரிக்க முடியாது என்று சொன்னால் கூட இந்த மக்களை பெரிதும் கவர்ந்தது காதல் பாடல்களா தத்துவ பாடல்களா என்று சொல்லும் போது, தத்துவ பாடல்கள் எல்லாராலையும் விருப்பப்படுகிறார்கள். ஆனால் நல்ல விஷயங்கள் இருந்தாலும் பெரிதும் கவர்ந்தது எதுனா, இப்ப நம்ம ஜீவா சொன்ன மாதிரி நானும் என் டிரைவரும் கார்ல போயிட்டு இருக்கோம். அப்ப ஒரு பாட்டு போறோன்னு வச்சுங்களா, அழுகின்றார் ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே. நிறுத்துங்க சார், என்ன சார் பாட்டு போடுறீங்க? ஒரு நல்ல ஒரு குத்து பாட்டு போடுங்க சார். பின்னாலே போனா நான் பின்னாலே பாறேன், கட்ட புள்ள குட்ட புள்ள கருக மண்ணி போட்ட புள்ள நாக்கு சவத்த புள்ள கண்ணம்மா, நான் தாண்டி 9 பொண்ணம்மா, என்னடி முடியம்மா உன் கண்ணில மையை, யாரு வச்ச மையை இது நான் வச்ச மையை, பின்னாலே போனா நான் பின்னாலே வாரேன், பின்னாலே போனா நான் பின்னாலே வாரேன். வண்ண வண்ண சீசாவிலே, வண்ண வண்ண சீசாவிலே நான் வாங்கி வச்ச வண்ண பொட்டு, அது சேர்ந்துச்சோ சேரலையோ,
சவத்த புள்ள நெத்தி இல்ல, சவத்த புள்ள நெத்தி இல்ல, அந்த பண்ண பண்ண சீசாவிலே வாங்கி வச்ச பண்ண பொட்டு அது சேர்ந்துச்சோ சேரலையோ. சவத்த புள்ள நெத்தி இல்ல, சவத்த புள்ள நெத்தி இல்ல, சவத்த புள்ள நெத்தி இல்ல. இப்படி கிராமிய பாடலாக இருந்தாலும் சரி, தியானா பாடல்களாக இருந்தாலும் சரி, சோக பாடல்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் தேவை. அதாவது இதுல வந்து ஒரு பாடல் இருக்கு, என்னன்னா கரகாட்டக்காரன்ல, காதல் இல்லாம ஏது. மக்களிடம் பெரிதும் கவர்ந்த பாடல் காதல் பாடல்களே, காதல்